எருமை எருமை மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க சோம்பேறி. 5 நிமிஷத்தில் எலும்பில் பச்சை தண்ணியை உன் மேலே ஊற்றிட வேண்டி என்ற அம்மாவுக்கு ஏம்மா காலையிலேயே அர்ச்சனை பண்ணுற, ஏன் தான் இந்த வீட்டில் வந்து பிறந்தேனோன்னு தெரியலை. நான் முனகி கொண்டு போர்வையை இழுத்து பொருத்தி மீண்டும் தூங்கிட்டா சாலினி. எழுந்திரிச்சு பார்த்தா மணி 7:45. ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அவசரமாக கிளம்பி ஸ்கூல் பஸ்ஸை பிடிக்க போனான். பஸ்ஸு போயிடுச்சு. ஃபோனில் அம்மா பஸ்ஸு போயிடுச்சுமான்னு சொல்லி அழுதா. அழாதடி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போய் சாலினியை ஏற்றிக்கிட்டு 10 கிலோமீட்ரு கொண்டுகிட்டு போய் சாலினியை அவங்க ஸ்கூலில் விட்டு வந்தாங்கங்க. அப்பாடா ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சுன்னு உட்காந்துருந்தா. ஃபஸ்ட்டு பீரியடு முடிஞ்சிருச்சு, செகண்ட் பீரியட் ஆரம்பிச்சிது. ஷாலினி பிரின்சிபால் உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போய் பிரின்சிபாலை போய் பார்த்தா. ஷாலினி உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். டிரைவர் ஷாலினியை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வாங்க அப்படின்னு பிரின்சிபால் சொன்னாங்க. அதை கேட்டதும் ஷாலினி கண்ணு கலங்கிடுச்சுங்க. அம்மாவை பார்த்தா உடனே ஷாலினி கதறி அழுதுட்டா. அம்மா கையிலையும் காலையும் எலும்பு முறிவுன்னு கட்டு போட்டுனாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னால் தாம்மா உங்களுக்கு இந்த நிலைமை. நீங்கள் சொன்னபடி காலையிலேயே எழுந்திரிச்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை இல்லை. காலத்தை நேரத்தை சரியாக பயன்படுத்தாதால உங்களுக்கு இவ்வளோ வேதனையை நான் கொண்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்தாங்க ஷாலினி. எபேசியர் 5:14 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு இருக்குங்க. வாழ்க்கையில் நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் சிஸ்டமேட்டிக்காக அதோட பங்க்சுவலாக இருங்கங்க. அப்போ தான் நீங்களும் உங்கள் பெற்றோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.